வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய விமானப்படையில தற்போது 36 ரஃபேல் போர் விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த விமானங்கள் மட்டுமே இந்தியாவிடம் உள்ள ஒரு அதிநவீன போர் விமானம். சீனாவோட J-20 விமானத்திற்கு எதிராக இந்த ரஃபேல் போர் விமானங்கள் சீன எல்லையில நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில ரஃபேல் போர் விமானங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்தாங்க. இதனை தொடர்ந்து இந்திய விமானப்படை ரஃபேல் போர் விமானங்கள் தொடர்பா ஒரு அதிரடி முடிவு எடுத்திருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த முடிவு பல விமான தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது என்ன விஷயம், இந்திய விமானப்படை என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படைக்கு தேவையான 26 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவது தொடர்பாகவும் ஒரு முக்கியமான விஷயம் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா ஒரு முக்கியமான மைல்கல்லை எட்டி இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம், பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைல் விற்பனையில என்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்திய விமானப்படையோட ஸ்குவாட்ரான் ஸ்ட்ரென்த் மிகப்பெரிய அளவுல குறைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 31 ஸ்குவாட்ரன் விமானங்கள் தான் இந்திய விமானப்படையில இருக்குது. ஆனா சீனா மற்றும் பாகிஸ்தானோடு ஒரு 2 ஃப்ரண்ட் வார சமாளிக்கணும்னா இந்தியாவுக்கு குறைந்தது 42 ஸ்குவாட்ரான் ஃபைட்டர் ஜெட் விமானங்களாவது தேவைப்படும். விமானங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு இந்தியா MRFA அப்படிங்கிற ஒரு டெண்டரை 2011 கையில் எடுத்தாங்க. இந்த திட்டத்தின் மூலமா 55,000 கோடி ரூபாய் செலவுல 126 மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு இந்திய விமானப்படை திட்டமிட்டிருந்தாங்க. இதனை தொடர்ந்து உலகின் முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனங்களான அமெரிக்காவின் போயிங், லாக்ஹீட் மார்டின், ரஷ்யாவோட மிக்கோயன், சூகோய், பிரான்சோட டசால்ட் நிறுவனம், ஐரோப்பாவோட யூரோஃபைட்டர் டைபூன் போன்ற பல நிறுவனங்கள் போட்டியிட்டாங்க. ஆனா இந்த டெண்டரை எக்ஸிக்யூட் செய்யாம இந்திய அரசாங்கம் காலம் தாழ்த்தி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில MRFA கான்ட்ராக்டுக்கு முடிவு கட்டும் விதத்துல இந்திய விமானப்படை ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது தற்போது இந்திய விமானப்படையில 36 ரஃபேல் போர் விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த எண்ணிக்கை மிகவும் குறைவு. அதனால கூடுதலா 40 ரஃபேல் போர் விமானங்களை கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மூலமா வாங்குவதற்கு இந்திய விமானப்படை ஒரு ரெக்வெஸ்ட கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா இந்திய விமானப்படையில இருக்கக்கூடிய ரஃபேல் போர் விமானங்களோட எண்ணிக்கைய 76 போர் விமானங்களா அதிகரிக்க முடியும். கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மூலமா விமானங்களை வாங்கும் பொழுது அதிவிரைவா பிரான்ஸ் இந்தியாவுக்கு சப்ளை செய்வாங்க. இதற்கு உதாரணமா சொல்லணும்னா 2020 36 ரஃபேல் போர் விமானங்களுக்கான கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் மூலமா போடப்பட்டது. இதனை தொடர்ந்து வெறும் 2 வருடங்கள்ல 36 ரஃபேல் போர் விமானங்களை சப்ளை செஞ்சு முடிச்சாங்க. அதே போன்று இந்த 40 விமானங்களையும் பிரான்ஸ் இந்தியாவுக்கு வெறும் 2 வருடங்கள்ல சப்ளை செய்து முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எதற்காக திடீர்னு MRFA திட்டத்தின் மூலமா ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்காம கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் மூலமா இந்திய விமானப்படை ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்க முயல்றாங்கன்னா, MRFA திட்டத்துல பல பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பா ஃபைட்டர் ஜெட் விமானங்களோட விலை, டெக்னாலஜி டிரான்ஸ்பர், இந்தியால விமானங்களை தயாரிப்பது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி MRFA கான்ட்ராக்ட் மூலமா ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு பல வருடங்களாகும். ஆனா தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்திய விமானப்படைக்கு உடனடியா அதிக எண்ணிக்கையில ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் விமானப்படையில இணைக்கப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த 40 ரஃபேல் போர் விமானங்களை கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் மூலமா இந்தியா வாங்க இருக்காங்க.
இந்திய விமானப்படையோட தேவை இந்த 40 ரஃபேல் போர் விமானங்களோடு முடிஞ்சிருமா அப்படின்னா அது கிடையாது. இந்தியாவுக்கு மொத்தமா 110 ரஃபேல் போர் விமானங்கள் தேவை. அதனால இந்த கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் மூலமா இந்தியாவிலே ரஃபேல் போர் விமானங்களை தயாரிப்பதற்கான வேலைகள் தொடங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது நாக்பூர்ல டசால்ட் நிறுவனம் மற்றும் ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் இணைந்து ஒரு ஃபேக்டரிய ஏற்கனவே உருவாக்கி இருக்காங்க. அந்த ஃபேக்டரியில ரஃபேல் போர் விமானங்கள் தயாரிக்கப்படுவதற்கு திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. இதன் மூலமா ரஃபேல் போர் விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களோட சப்ளை செயினை இந்தியாவிலே உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியா அதிக அளவுல உள்நாட்டு விமானங்களை இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. சமீபத்துல 83 தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கு ஒரு கான்ட்ராக்ட HAL நிறுவனத்துடன் போட்டிருக்காங்க. கூடுதலா 97 தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. வருடத்திற்கு 24 தேஜஸ் MK-1A விமானங்களை 2026 இருந்து பெங்களூர் மற்றும் நாசிக்ல இருக்கக்கூடிய HAL ஃபெசிலிட்டி மூலமா தயாரிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 200 தேஜஸ் MK-2 விமானங்களை வாங்குவதற்கு இந்திய விமானப்படை திட்டமிட்டிருக்காங்க. இந்த வருடத்தோட இறுதிக்குள் தேஜஸ் MK-2 விமானத்தோட முதல் பறத்தல் நடைபெறும். அதனால இந்தியாவோட உள்நாட்டு விமான திட்டங்களையும் கருத்தில் கொண்டுதான் MRFA திட்டத்தின் மூலமா ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்காம இந்தியா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் மூலமா ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்திய விமானப்படையில Su-30 MKI, மிராஜ் 2000, MiG-29, ஜாகுவார், ரஃபேல் போன்ற விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இதுல 62% ரஷ்ய விமானங்கள் தான் இந்திய விமானப்படையில இருக்குது. இந்த விஷயத்தை மாற்றி அமைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதாவது அடுத்த 20 வருடங்கள்ல இந்திய விமானப்படையில 40% இந்திய விமானங்கள் பயன்பாட்டில் இருக்கும். 30% ஐரோப்பிய விமானங்களும் 30% ரஷ்ய விமானங்கள் பயன்பாட்டில் இருக்கும் வகையில டோட்டலா இந்திய விமானப்படையோட ஸ்ட்ரக்சரையே மாற்றி அமைக்க போறாங்க. இதன் மூலமா ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்காக வெளிநாடுகளை நம்பி இந்தியா இனி இருக்காது. அடுத்து இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே 26 ரஃபேல் போர் விமானங்கள் தொடர்பா வருகின்ற ஏப்ரல் 28 ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு இந்திய கடற்படை அதிகாரிகள் சொல்றாங்க. அதாவது பல வருடங்களா ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவது தொடர்பா பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்துகிட்டு இருந்துச்சு. சமீபத்துல கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. இதனால எந்த நேரத்திலும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையே வருகின்ற 28 ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளது. இந்த 26 ரஃபேல் போர் விமானங்களும் இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள INS விக்ராந்த் மற்றும் INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு பயன்படுத்தப்பட உள்ளது. ஏற்கனவே இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல MiG-29 விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. ஆனா இந்த விமானங்கள் பழைய தொழில்நுட்பம் கொண்ட விமானங்கள். தற்போது இந்திய விமானப்படை வாங்க உள்ள ரஃபேல் போர் விமானங்கள் அதிநவீன டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள். இந்த விமானத்தை பயன்படுத்தி ஏர் சுப்பீரியாரிட்டி, கிரவுண்ட் அட்டாக், ஆன்டி ஷிப் ஆபரேஷன், ரெகனசன் போன்ற பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த போர் விமானத்துல அதிநவீன AESA ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால நீண்ட தூரத்துல இருக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை கூட ரஃபேல் போர் விமானத்தால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த விமானத்துல மிட்டியார் ஏர் டு ஏர் மிசைல் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைலை பயன்படுத்தி தொலை தூரத்துல உள்ள எதிரி விமானங்களையும் மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். கிட்டத்தட்ட 63,000 கோடி ரூபாய் செலவுல இந்த ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கப்பட உள்ளது. ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால்
இந்திய கடற்படையோட செயல்திறனை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது அப்டேட், 2022 பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையே ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. கிட்டத்தட்ட 2800 கோடி ரூபாய் செலவுல பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து 3 பேட்டரி பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்தியா ஏற்கனவே முதல் பேட்டரி பிரம்மோஸ் மிசைல பிலிப்பைனுக்கு சப்ளை செஞ்சிட்டாங்க. அந்த முதல் பேட்டரி பிரம்மோஸ் மிசைல விமானம் மூலமா இந்தியா பிலிப்பைனுக்கு சப்ளை செஞ்சாங்க. தற்போது 2வது பேட்டரி பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியா பிலிப்பைனுக்கு சப்ளை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த 2வது பேட்டரி பிரம்மோஸ் மிசைல்கள் கப்பல்கள் மூலமா பிலிப்பைனுக்கு சப்ளை செய்யப்பட்டிருக்கு. இந்த விஷயம் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதாவது பிலிப்பைன் தொடர்ந்து சீனாவோட அத்துமீறல்களை தென்சீன கடல் பகுதியில சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிரம்மோஸ் மிசைல்கள் சீனாவை தென்சீன கடல் பகுதியில வலிமையா எதிர்ப்பதற்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கூடிய விரைவில் 3வது பேட்டரி பிரம்மோஸ் மிசைலையும் இந்தியா சப்ளை செய்து முடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிரம்மோஸ் மிசைல் இந்தியாவுடைய DRDO மற்றும் ரஷ்யாவோட NPO மெஷினோஸ்டோனியா நிறுவனம் இணைந்து உருவாக்கிய மிசைல். இந்த மிசைல் உலகின் தலை சிறந்த குரூஸ் மிசைல்கள்ல ஒன்று. கிட்டத்தட்ட 2.8 மேக் அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கக்கூடியது. இந்தியா பிலிப்பைனுக்கு சப்ளை செஞ்சிருக்க பிரம்மோஸ் மிசைல்னால 290 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்தியா சொன்ன நேரத்துல பிரம்மோஸ் மிசைல்களை தொடர்ந்து சப்ளை செய்து வருவது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால வரும் காலத்துல பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியாவிடம் இருந்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.